மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நம்மளை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ளே போகணும்னு வச்சுருக்காங்க. யாரோ நமக்கு தேவையானவங்க இருந்துட்டாங்க, நமக்கு உணர்ச்சி நிலையில் ஏதோ பாதிப்பு இருக்கலாம், அது வேற விஷயம். உடலையும் ஒரு மாற்றம் நடக்குது அந்த சூழ்நிலையில் இருந்தால். அப்போ அந்த மாதிரி நிலையிலேருந்து வந்தால் குளிக்கணும்னு எப்பவுமே ஆறுல குளிக்கணுன்றது நோக்கம். அப்படி பண்ணி வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம், ஒரு புத்துணர்வு நம்ம பார்க்க முடியும். உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, தட் எஃபர்வெசன்ஸ் இஸ் கான். மனிதனோட உயிருக்கு நமக்கு ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இருக்குது. அது எப்போ போயிடுச்சோ அங்கே ஒரு வேக்யூம் மாதிரி. அது இதனால தான் ஒரு மனிதன் இறந்துட்டா ஒரு 4.5 மணி நேரத்தில் முதல் எரிச்சிடணும். வச்சது என்னதுக்குன்னா, அந்த உடல் அப்படியே வச்சா அது ஒரு விதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கு. அந்த சூழ்நிலையில் மக்கள் இருந்தால் அதனால பல விதமான பாதிப்பு, அடிப்படையாக உயிர்த்தன்மை குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இறந்த உடல் அங்கே இருந்தால் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லியே இருக்கணும்னு சொன்னாங்க. அது குறிப்பிட்ட மந்திரங்கள் இருந்தது. என்னதுக்குன்னா, மக்கள் பார்க்க வந்தப்போ இந்த இறப்புனால அவருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது என்ற நோக்கம். இதனால அப்படி போய் அந்த மாதிரி தொடர்பு நமக்கு எதே ஒன்று வந்தாலே சாப்பிடக்கூடாது. அந்த நேரத்தில் முதல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உடல் கொஞ்சம் சுத்தப்படுத்தி நாம் இது பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது.